ஹாய் மக்களே! வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வல்லாரை பறிக்க தாங்க வந்திருக்கேன். என்னடா வீடியோ ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஆமாங்க. கொஞ்சம் எல்லா ஒர்க்கும் இன்றைக்கி பண்ணினேன். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே டைம் எடுத்துச்சு. அதை நம்ம அப்படியே நீங்கள் போட்டு பார்க்கணுன்னா இன்றைக்கி ஃபுல் டே நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளோ வேலை எனக்கு. அதனால தான் கொஞ்சம் ஓட்டி விட்ருக்குறேன். பாப்பாவுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்கிறனால ரெகுலராகவே ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி நாட்டு வல்லாரை அரைச்சி கொடுத்தோம்னா ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும்னு சொன்னதுனால அது கொஞ்சம் பறித்து இப்போ துவையல்லையோ தோசை மாவுலேயோ அது மாதிரி சேர்த்து கொடுத்துட்றது. இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. இப்போ நேற்றே மாவு அரைச்சி வச்சுட்டேன். மாவு அரைச்சி கொஞ்சம் அடை மாவுமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி அதுலேயே வல்லாரையை போட்டு தோசை ஊற்றிடலாம் அரைச்சிடலான்ட்டு அரைச்சி வச்சேன். பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு கம்மியாயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக எரிய ஆரம்பிச்சிது. சரி நம்ம வெளியில் கட்டடுப்பு போட்டு சமையல் பண்ணிவிடுவோம். திடீர்னு நின்று போச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு வெளியில் கட்டடுப்பு போட்டுட்டு இந்த மிக்சியில் அடித்த மாவை எடுத்து தோசை ஊற்றி பாப்பாவுக்கு கொடுத்துட்டு இட்லியை கட்டி கொடுத்து அனுப்பிட்டு தான் வேலையை பார்க்கணுன்ட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ பாப்பா ஸ்கூலுக்கும் போயிட்டா. போனதுக்கப்புறம் பாருங்கள் மாவு அரைச்சிருக்கேன். பாப்பாவுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்து என் வீடே பார்த்திங்கன்னா தலைகீழ போட்டு வச்சுருக்கேன். மாவு அரைக்கும் போதெல்லாம் என் கிச்சன் இந்த கோலத்தில் தான் இருக்கும். சமையலும் ஆகிப்போச்சு. இனிமேல் எல்லா வேலையும் விளக்க ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாம் விளக்கி வெயிலில் காய வச்சு மேலே கமுத்திடுவேன். தேவைப்படும் போது எடுத்துக்கலான்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பாட்டிலை விளக்கி புதுசாக வாங்குகிற பொருளை கொட்டி வச்சுருவேன். மோஸ்ட்லி கண்ணாடி பாட்டிலு தான் யூஸ் பண்ணுறது. எதனாலன்னா பூச்சி ரொம்ப பிடிக்கிறது கிடையாது. அதனால் கண்ணாடி பாட்டிலு தான். கண்ணாடி பாட்டில் இல்லை பத்தலை அப்படின்னா தான் அந்த ஃபைபர் கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அது மாதிரி வாங்கிக்கிறது பிளாஸ்டிக்கில். அப்புறம் மாவை அரைச்சி வச்சுருக்குறேன் இல்லைங்களா, அந்த மாவெல்லாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எல்லா நட்ஸுமே ஊற வச்சிட்டேன். இப்போ சாயங்காலம் பாப்பா 5 மணிக்கு வந்தானாக்கா இதை குடிச்சுக்குவா. இல்லைன்னா பசிக்குதுமா அப்படிம்பா. ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுன்னு. நமக்கு இருக்கிற வேலைக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. சரி இதை ஊற வச்சிட்டோன்னாக்கா அரைச்சி ஒரு ஜூஸை கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்து மூடி வச்சுருவோம் டப்பாவில். நான் இது 2 பேருக்குமே தான். நானும் குடிச்சிக்கிறது. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்ட்டு டப்பாவெல்லாம் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த சாப்பாடெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, வாங்குறத கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா விதையெல்லாம் ஈரமாக இருக்குன்னாங்க. சரி இது ஒரு சூப்பர் ஐடியான்ட்டு இதை கழுவி ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் அனுப்பலாம் ஃப்ரீ பிளான்ட்டு ஃப்ரீ விதையெல்லாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட முடியல. அதனால் சரி நேற்று சாமி கும்பிடுவோன்னு சொல்லிட்டு பாத்திரமெல்லாம் எல்லாம் விளக்கி சாமி ரூமெல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இது பாப்பா பெரிய பொண்ணு ஆகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணது. பாப்பா பெரிய பொண்ணாகி 1 மாதம் மேலே ஆகிப்போச்சு. 1 மாதம் ஆயிடுச்சுனாலும் என்னால் பண்ண முடியல. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வரவும் போகுமா இருக்கிறாங்க. அதனால் சாமி கும்பிட்ணுன்னா வாசலில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் விளக்கேற்றி அங்கே அபிஷேகம் பண்ணி கோலம் போட்டு அது ரொட்டீனாக செய்கிறதுனால உள்ளே ஒரு 1.5 மாதமாகவே நான் பண்ணலை. சரி இது ஒரு எதனால் பண்ண விடலை அப்படின்ட்டு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருக்குது. அது ஐயர் சொன்னார், உங்களுக்கு ஏதாவது தீய சக்தி அப்படி தான் சாமி கும்பிட விடாது, அதை மீறி தான் நீங்கள் கும்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால சரி அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. 1 மாதத்துக்கு மேலே சாமி கும்பலில் இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாத்தையும் இழுத்து போட்டு தொடச்சி கிடச்சி ஒற்றை அடித்து எல்லா வேலையும் இன்றைக்கி ஒரே நாளில் பண்ணியாச்சு. எங்களோட சாமி ரூமு சின்னதுனாலும் எனக்கு வேலை ரொம்ப ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. கீழே கபோர்டு பார்த்திங்கன்னா ட்ரா நிறையா இருக்கிறதுனால நிறைய வேலை இருக்கும். எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு உள்ளே வந்தனாவே ஒரு அரை நாள் கண்டிப்பாக எடுத்துக்கும். அதனால் வேலை இல்லாத டயத்தில் பார்த்துக்கலாம், வேலை இல்லாத டயத்தில் செய்வோம்னு இப்படியே தான் எனக்கு 1 மாதமாக டிலே ஆச்சு. அதனால் இன்றைக்கி என்ன வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி விளக்கு ஏற்றிட்டு தான் மற்ற எந்த வேலைனாலும்ன்ட்டு நான் மற்ற வேலையை ஹோல்ட் பண்ணி வச்சிட்டேன்.
இன்றைக்கி சமையல் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சமையல் தான். இட்லி, பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு, இட்லி கட்டி கொடுத்தாச்சு. நானுமே மத்தியானத்துக்கு தோசை ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதையே வந்து வச்சுக்கிட்டேன். என்னோட சாமி ரூமில் நிறையா ஃபோட்டோஸ் நிறையாவே இருக்கும். எதனாலனாக்கா, நான் எந்தெந்த கோயிலுக்கு போகிறேனோ, எனக்கு அது எனக்கு குடுப்பனையா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா கோயில்லேருந்தும் எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஃப்ரீயாக குடுப்பாங்க. இப்போ நரசிம்மர் கோயில் நரசிம்மர் ஃபோட்டோ ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோ கூட ஒரு கோயிலில் குடுத்தது தான். இது நான் விசாரித்த வரைக்குமே வீட்டில் ஒரு வயசு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. அப்படி அட்டன் பண்ணுற வயசு வந்துச்சுன்னா, அந்த சாமி வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கும்பிட விடாம பண்ணிடுமா. அப்படின்னு எனக்கு தெரியாது. சொல்கிறாங்க 2, 3 பேர்கிட்ட கேட்டேன், சொன்னாங்க. கும்பிட முடியல, சாமி கும்பிட முடியலன்னா, எனக்கு கூட அப்படி தான் நடந்தது. என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்து சாமி ரூம்லேருந்து உடம்பு முடியாமல் போயிடும். இல்லைன்னா சாமியே கும்பிட முடியாமல் போயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் பெரிய பொண்ணாயிட்டு வீட்டுக்கு கழிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் சாமியே கும்பிட நம்மளை அலோவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, அதனால தான் ஒரு வேளை நமக்கு வந்து இவ்வளோ டிலே ஆகுதோ அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன வேலைனாலும் பரவாயில்ல, உடம்பே முடியலனாலும் பரவாயில்ல, காய்ச்சல் அடித்து ஹாஸ்பிட்டல் போகிற ரேஞ்சு ஆனால் கூட பரவாயில்ல, இன்றைக்கி இந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். அரை நாள் இல்லை 1 நாள் ஆனால் கூட பரவாயில்லன்ட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணேன். நான் காலையில் ஸ்டார்ட் பண்ணேங்க. காலையில் ஒரு 11:00 ஸ்டார்ட் பண்ணேன். 3 மணிக்கு தான் கோயிலும் இந்த பூஜை ரூமுமே எனக்கு வேலை முடிஞ்சுது. நான் இது மட்டும் க்ளீன் பண்ணல. கீழே எனக்கு ஒரு 5, 6 ட்ராயர் இருக்குது. கீழே ட்ரா இருக்குது. அந்த ட்ராவுமே எல்லாமே எடுத்துட்டு, தொடச்சிட்டு அதையுமே நான் க்ளீன் பண்ணேன். அதை வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணலை. ஏன்னா ரொம்ப லாங் வீடியோவாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே நான் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஒரு சில வீடியோலாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இது கூட வந்து எதனால் காமிக்கிறேன் இவ்வளோ டீட்டெயிலானாக்கா, நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்க முன்னாடி ஒரு வாட்டி பூஜை ரூம் காமிக்கும்போது, உங்கள் பூஜை ரூமை ஃபுல் வியூவாக உங்களுக்கு வீடியோவாக போடுங்கன்ட்டு. அதனால் ஒரு 1, 2 கமெண்ட்டுக்காக தான் இன்றைக்கி சரி ஃபுல் வீடியோவாக போடுவோம். அப்புறம் சில சிஸ்டர் சொன்னாங்க உங்கள் வீடை சுற்றி காமிங்கன்ட்டு. எனக்கு வீடெல்லாம் பெரிய அளவில் பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஓரளவு மீடியமான வீடு தான். எல்லாம் குட்டி குட்டி ரூம்னாலும் நான் பார்க்க நீட்டாக வச்சுக்கணுன்ட்டு நீட்டாக வச்சுக்குவேன். பெருசாலாம் கோலம்லாம் போட வராது. ஏதோ நமக்கு தெரிஞ்சதை போடுவோன்ட்டு போட்டு வச்சுருக்கிறேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, எல்லா ஃபோட்டோஸ்க்கும் குங்கும மஞ்சள் வைக்கலாம் அப்படின்ட்டு குங்கும மஞ்சள் வச்சுட்டு, முன்னாடியே நான் ப்ரிப்பேராக எடுத்து வச்சுட்டேன். மஞ்சளையும் குங்குமத்தையும் ரெடி பண்ணி. சரி வரிசையாக வைப்போம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா, அப்படியே குட்டி குட்டியாக தண்ணி கம்மியாக கலந்து குட்டி குட்டியாக வச்சு அது மேலே குங்குமம் வச்சு விட்ருவேன். நிறைய பேர் சொல்கிறாங்க ஆள்காட்டி விரலில் வைக்கக்கூடாதுன்னு. எனக்கு வந்து அதுதாங்க வரும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கீங்க அந்த விரலில் வைக்காதீங்கன்னு. எனக்கு அதுதான் வந்து
வைக்கிறதுக்கு வரும். நானே குங்குமம் வைக்கிறதுனாலும் எனக்கு அப்படி தான் வரும். அந்த ஆள்காட்டி விரல்ல தான் எடுத்து வைப்பேன். ஆள்காட்டி விரல்ல வைக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த விரல்ல எடுத்து வைங்கன்னு. எனக்கு அது வராது. அப்படியே நான் கொஞ்சம் வைக்கணும்னு நினச்சா கூட ரொம்ப டிலே ஆகும். இன்னைக்கு பயங்கர வேலைங்கிறனால ஏதோ பரவாயில்ல வைப்போம் அப்படின்ட்டு வச்சிட்ருக்கேன். இந்த மருவத்தூர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோயிலுக்கு போகும்போது சும்மா தான் குடுத்தாங்க. இந்த மருவத்தூர் ஃபோட்டோ, நரசிம்மர் ஃபோட்டோ, இதில பாதி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, நான் கோயிலுக்கு போகும்போது அவங்கள சாய்பாபா ஃபோட்டோ ஒண்ணு கீழ இருந்து பாருங்க. அது கூட எனக்கு வந்து சாய்பாபா கோயிலுக்கு போகும்போது அவங்க குடுக்குறது தான். எனக்கு அது ரொம்ப ஹேப்பியா இருக்கும். அதாவது காசு குடுத்து வாங்குறது வேற விஷயம். கோயில்ல குடுக்குறாங்கல்ல நமக்கு, அப்படிங்கும்போது அது ஒரு ஹேப்பியா இருக்கும். இங்கே பூ பார்த்தீங்கன்னாக்கா, 2 பேர் கொண்டு வருவாங்க. ஒருத்தங்க கட்டி கொண்டு வருவாங்க. ஒருத்தங்க உதிரியா கொண்டு வருவாங்க. இந்த கட்டி கொண்டு வரவங்க கொஞ்ச நாளா ஆளே காணோம். அந்த உதிரியா வர்றது தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு 6 பாக்கெட் வாங்கினேன். 6 பாக்கெட்டில் 2 பாக்கெட்டு இங்கே கோயிலுக்கு இங்கே சாமிக்கு வீட்டுக்கு சாமிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி 4 பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா, ஹாலில் இருக்க பெருமாளுக்கு வந்து மாலை கட்டி போடலான்னு 2 பாக்கெட்டு. அப்புறம் வெளியில் பிள்ளையார் இருக்கிறார் இல்லையா கோயிலில், அவருக்கு ஒரு 2 பாக்கெட் பூ கட்டி போடுவோன்னு சொல்லிட்டு அதையுமே நான் எடுத்து வச்சுட்டேன். இதில் பாருங்கள், நான் எதுக்கு இதில் வந்து ஸ்லோவாக காமிக்கிறேன்னா, அந்த ஒவ்வொரு இதுலேயும் ஆணி இருக்கும். அந்த ஆணியில் வந்து நான் ஃபுல்லாக அந்த கரெக்டாக கொண்டு போய் வைக்கணும். இல்லைன்னா எனக்கு வந்து நிற்காது, பூவு கீழே விழுந்துரும். எனக்கு நிறைய பேர் வந்து அதாவது வீடியோவில் கமெண்ட் பண்ணுறத காட்டிலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஏன் சிஸ்டர் நீங்கள் வந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு வந்து வீசிங் இருக்குது, முதல்ல எனக்கு பேசவும் தெரியாது, இந்த எழுதி வச்சு படிக்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, தானானா காணான்னு படிப்பேன். அந்த மாதிரி வந்து எழுதி வச்சியும் பேச தெரியாது. அதே நேரம் பார்த்திங்கனாக்கா, இதுதான் பேசணும், இது பேசக்கூடாதுன்னுலாம் எனக்கு அதை யோசித்து பேச தெரியாது. என் மனசில் என்ன தோணுதோ அதை வந்து நான் பேசிடுவேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் பாப்பா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டா. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. இந்த கீழே அந்த ட்ராலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராலாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டேன், எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாப்பா தான் பூஜை பண்ணாங்க. நான் இங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா, அவள் போய் அங்கே வெளியில் இருக்க பிள்ளையார் கோயிலில் அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு கோலம் போட்டு அவள் ரெடி பண்ணிட்டு வந்து அழகாக இங்கே சாமி கும்பிட்டு மந்திரம் சொல்லி அங்கே விளக்கேற்றிட்டு வந்து இங்கே சாமி கும்பிட்றா. வாசவன் மருகா வருக வருக நேசப்புறமகள் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தம் வருக சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதிரி. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான் வந்து சாமி கும்பிட்றதுல வெள்ளி செவ்வாய் அவளே விளக்கேற்றி வச்சிருவா. நான் வந்து இந்த பாருங்கள், உளுந்தங்களி தான் இன்றைக்கி பிரசாதமாக கோயிலில் வச்சேன், கோயில் வச்சு படைத்தேன். அவள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக கோலம் போட்டு அபிஷேகம் பண்ணி வாசல்லையும் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா. அந்த ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுத்தேன், அந்த லெமனை கட் பண்ணி குங்கும மஞ்சள் வச்சு வைக்கணும் வாசலில் அப்படின்னு. அதே மாதிரி அவள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவாள். அப்புறம் சரி மாடியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம், க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழேயும் போய் வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாடிக்கு வந்துட்டேன். மாடியில் வந்து பார்த்தா செடியெல்லாம் பாதி செடி களைச்செடியாக இருந்தது. இதை பிடுங்கலனாக்கா இன்னும் வந்து அதிகமாகிடும், மற்ற செடியை வளர விடாது. சரி அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி விடும்போதே ஒரு ஒரு தொட்டியில் விடும்போதே அதில் என்ன களைச்செடி இருக்கோ உடனே நான் பிடுங்கி கீழே போட்டுறது. இது மழை காலங்கும்போது நான் 3 நாளைக்கு ஒரு வாட்டி 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி விடுறது.
அதனால் எப்படினாலும் நம்மளை கண்ணு தப்பி வந்துடுது. மாடி தோட்டம் வைக்கிறதுல இது ஒரு கஷ்டங்க, நிஜமாவே சொல்கிறேன். அதாவது வைக்கும்போது ஒரு என்ன வைக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வச்சிடுறோம். அதுக்கப்புறம் பாதியில் விடவும் முடியாது, மனசும் வராது, நம்மளால் ஹெல்த்தும் வந்து ஒத்துழைக்காது. ஒரு நேரம் ரொம்ப டயர்டாக இருக்கும், ஐயோ இன்னைக்கு வந்து மாடிக்கு போகக்கூடாது, இன்னைக்கு வேலை வீட்லேயும் நிறைய வேலை இருக்குது, உடம்பும் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சா கூட அந்த ஒரு நாளைக்கு மேலே ரெஸ்ட்டு எடுக்கவே நீங்கள் முடியாது. ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி வந்து தண்ணி ஊற்றுறதுக்கே பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துலையே 2 மணி நேரம் ஆகி போயிடும். ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள், இந்த வேலைலாம் நானே தான் பண்ணுறேன். என்னால் முடியாத டயத்தில் வாஷ் பண்ணுறதுக்கு யாரையாவது நான் வர சொன்னேன்னா வாய் கூசாமல் 3000 கொடுங்க 4000 கொடுங்கங்கிறானுங்க. அதனால் நம்மளே வந்து செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3000 4000 நம்மளே வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு வேலை செய்வோன்ட்டு நானே வேலைக்கெல்லாம் யாரையும் கூப்பிட்றது கிடையாது. நானே தான் க்ளீன் பண்ணிக்கிறது. இப்போ மாடி ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு சரி கீழே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ட்ராலாம் ஃபுல்லாக அந்த ஒரு உட்டெல்லாம் பொறுமி போயிருந்தது. சரி அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுவோன்னு எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் அதுதான் சொல்கிறேன் இல்லையா, வீசிங் இருக்கிறதுனால எனக்கு பேசினாக்கா மூச்சு திணறலாக இருக்குது. என்னங்க மேம் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, எதனால் ஒரு மாதிரி திணறி பேசுகிறீங்கன்ட்டு. எனக்கு வீசிங் இருக்கிறனாலையே முக்கால்வாசி பேசும்போது அப்படி மூச்சு விட்டு தான் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த பால்கனி அங்கே உள்ளேயும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பால்கனியில் இருக்க செடிக்கும் தண்ணி விட்டுட்டு இப்போ மாடியில் போயிட்டு திரும்பவும் கொஞ்சம் வேலை இருக்குது. களை செடி நான் பாதி தான் பிடுங்கினேன். என்னால் அந்த வெயிலில் அதை அங்கே நின்றுக்கிட்டே இருக்க முடியல. சரி கொஞ்சம் கீழே வந்து உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இதில் வந்து உங்ககிட்ட சில விஷயம்லாம் சொல்ல மறந்துட்டேன். அதுதான் மெயினாக சொல்லணுன்னே நான் நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் கொரியர் மட்டும்தாங்க பண்ண முடியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு பக்கத்தில் நர்சரி இருந்ததுன்னா நர்சரியில் என்னென்ன பிளான்ட் வந்து வாங்க முடியுமோ வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கிடைக்காத பிளான்ட்டு இது பார்த்தீங்கன்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க. இப்போ நான் விதை தான் நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். செடி கொடுக்குற ஐடியாவே எனக்கு கிடையாது. விதை மட்டும்தான் நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன், அது ஃப்ரீயாக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 55 அந்த மாதிரி தான் வரும் எனக்கு கொரியர் சார்ஜ். இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, எனக்கு விதை மட்டும் இல்லை பிளான்ட் உங்ககிட்ட இந்த கட்டிங் இருக்குல்ல அது தர முடியுமா சிஸ்டர், எனக்கு இந்த கட்டிங் வேணும், ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் வேணும், மல்பெரி கட்டிங் வேணும், ஸ்னேக் பிளான்ட் கட்டிங் வேணும் அப்படின்னு கொஞ்சம் காஸ்ட்லி பிளான்ட்டு கேட்குறீங்க. சரி ஓகே, நான் அவங்களால வாங்க முடியல, அதனால் நம்மக்கிட்ட கேட்குறாங்கங்கிறதுனால தான் நான் முதல்ல வந்து எல்லாருக்குமே விதையோடு வந்து பிளான்ட்டுமே கொடுக்க ஆரம்பித்தேன். இதில் என்னென்னா எனக்கு என்னங்க யூஸ் இருக்குது, எனக்கு வந்து நான் மெனக்கட்டுன்னு போய் அந்த ஒவ்வொரு செடியும் கட் பண்ணி எனக்கு வந்து வேலை 1000 வேலை இருக்குது. இந்த 1000 வேலையை விட்டுவிட்டு வந்து நான் எல்லாத்துக்குமே நான் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா, நான் அந்த வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து விதை மட்டும்தான் கொடுப்பேன், கட்டிங் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான கொரியர் சார்ஜ் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ பேக்கிங்கு போய் ஒருத்தங்க கொரியர் பண்ணுறாங்கன்னா ஒரு மினிமம் ரூ. 20 30 எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி தான் வரும். அப்புறம் அந்த கொரியர் சார்ஜ் எவ்வளவோ அந்த வெயிட்டுக்கு தகுந்த காசு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எனக்கு என்னங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறீங்க, எனக்கு என்ன நான் ஒன்றும் இல்லாதவ கிடையாது. இதுதான் வந்து வருமானமும் எனக்கு கிடையாது. ஏதோ டைம் பாஸுக்கு பண்ணுறோம். நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங்கில் பண்ணேன். அப்புறம் வந்து நிறைய பேர் விதை கேட்குறாங்க, ஐயோ விதை கேட்குறாங்களே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதேன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் உங்ககிட்ட அந்த பிளான்ட் இருக்குது அது தரீங்களா சிஸ்டர், இது தரீங்களான்னு கேட்கும்போது சரி பாவம் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட இருக்குது, நான் எல்லாத்தையும் வந்து பிச்சு கீழே தான் போடுறேன். அந்த கீழே போடுற ஒரு செடியை வந்து இன்னொருத்தங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வெளியில் வாங்கினா காசு கொடுத்து தான் வாங்கணும். அந்த ஒரு எண்ணத்தினால தான் சரி பரவாயில்ல நம்மக்கிட்ட இருக்கிறது விதையோடு
கேரண்டியோடு நம்ம கொடுக்க போகிறோம். அதுவுமே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கொரியர் சார்ஜ் லாங்குனாக்கா அது 150 180 அந்த மாதிரி வருதுங்க. கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க, அங்கே இருந்துட்டு எனக்கு கொரியர் பண்ணுங்கங்கிறாங்க. கொரியர் பண்ணுறாங்கனாக்கா நம்ம வந்து கொரியர் சார்ஜை விட வந்து ஒரு ஒரு ரூ. 20 ரூ. 30 கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா. ஏன்னா பேக்கிங்கு அந்த நான் வந்து செடி தான் கொடுக்க முடியும், ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்றேன். அவங்க வந்து அதை பேக் பண்ணி அவங்க கொரியர் ஆஃபீஸ் கொண்டு போய் பண்ணுறாங்கன்னா ஒரு 200 வருது அப்படின்னா, இப்போ 20 பேருக்கு அனுப்புகிறேன்னா ஒவ்வொரு ஆள்கிட்டே ரூ. 20 ரூ. 30 பிடிக்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் 2வது என்ன ரீசன்னாக்க, கன்னியாகுமரியில் இருக்கீங்க, ராமேஸ்வரத்துலேருந்து ஃபோன் பண்ணுறீங்க, அங்கேருந்து வந்து எனக்கு அனுப்ப சொல்கிறீங்க. நானும் இங்கே வந்து அனுப்பிச்சி வச்சிடுறேன். அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஃபுல்லாக மழை அதிகமாக இருக்குது, ஒரு 4 நாளாக தொடர்ச்சியாக மழை, வர முடியல, பிளான்ட் வரல அப்படி சொல்கிறீங்க. சரி ஓகேன்னு கொரியர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணால், இல்லைங்க அங்கே போக முடியல, மழை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே சரி பரவாயில்ல, போய் எப்படியும் நல்லா தான் இருக்கும் பிளான்ட்டு அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, அவங்க கைக்கு போகிறதுக்கு 10 நாள் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு பிளான்ட் கட்டிங் வைக்கணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு பிளான்ட் வந்து 10 நாள் வரைக்கும் ஒன்றும் ஆகாது. இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், அப்புறமா அது என்னது ஸ்னேக் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஹேங்கிங் பிளான்ட்டாக இருக்கட்டும், மணி பிளான்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக 10 நாள் கழித்து வச்சிங்கன்னா கூட வரும். ஏன்னா காயாமல் தான் நம்ம கவரில் பேக் பண்ணி அனுப்புகிறோம். ஒரு சில மெல்லிசான வேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேர் வந்து என்ன ஆகும், குறிப்பிட்ட டைம் தான், ஒரு 4 நாள் 3 நாள் தான். அதுக்கு மேலேனாக்கா கொஞ்சம் வாடி தான் போகும். அதுக்கு வர்றது கொஞ்சம் ஒரு 4 5 நாளுக்கு மேலே வர்றது டவுட்டு தான். மீதி ஒரு முக்கால்வாசி பிளான்ட்டு வரதான் செய்யும். 2வது 10 நாள் வந்து பேக்கிங்லேயே இருந்தால் என்ன ஆகும், நார்மலாக 3 நாள் 4 நாளில் போகிறவங்களுக்கே வந்து லேசாக ஈரமாக இருக்குங்கிறாங்க. 10 நாள் வந்து பேக்கிங்கில் இருந்தால் லைட்டாக வந்து ஈரமாகி பூர்ணம் பிடிச்சி போகுது. இதுக்கு வந்து நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? தயவு செஞ்சு இப்படிப்பட்டவங்க எனக்கு வந்து தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதீங்க பிளான்ட்டு. இதை அனுப்புறனால எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் சல்லி பைசா கூட கிடையாது. இருந்தாலும் சரி ஓகே, நமக்கு ஒரு டைம் பாஸ், இது மாடி தோட்டம். இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொரியர் ஒரு 2 பேர் 3 பேர் வந்து கேட்குறீங்க. அவங்களுக்கு தனியாக பண்ண முடியாது. நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரீ சீடுன்ட்டு நான் வந்து சேனலில் சொல்கிறேன்னா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் 50 பேர் கேட்குறாங்கன்னா மொத்தமாக அனுப்பலாம். அனுப்பி முடித்து கொரியரு போய் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சில பேர் வந்து எனக்கு அனுப்பல, உனக்கு அனுப்பல அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்குமே அதை நோட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். எனக்கு அந்த சேனலில் சொல்லுவேன் நான் எப்போ ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு. அந்த டைமில் நீங்கள் எனக்கு ஃபோன் சொல்லுங்கள். அதே நேரம் நம்ம எப்படி வந்து பிளான்ட் ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல, உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லைன்னா நான் வந்து ஃப்ரீ சீடு எப்போ கொடுக்குறேனோ அந்த டைமில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லேயே வந்து என்னோடய நம்பரை போட்டுருவேன். எதனாலன்னா நிறைய பேர், அதாவது பிளான்ட்டு ரெகுலராக பார்த்துட்டே இருக்கிறீங்கனாக்கா அவங்களுக்கு வந்து தெரியும் என்னோட நம்பரு. திடீர்னு பார்க்குறவங்க மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறனால தான் அந்த டைமில் மட்டும் நான் ஃப்ரீ பிளான்ட்டு கொடுக்கும்போது என்னோடய நம்பரை போட்டு விடுறேன். இந்த களைச்செடி நான் உங்களுக்கு ஓட விட்டனால உங்களுக்கு தெரியல. நான் பாதி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான், மாடியில் தான் இன்றைக்கி சாமி ரூமுக்கும் கார்டன் வேலைக்கும் தான் இன்றைக்கி ஃபுல் டே எனக்கு பயங்கர வேலை. உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது தெரியல. ஆனால் வந்து இப்போ ஓட விட்டுருக்கேன் நான். ஓட விட்டனால உங்களுக்கு தெரியல. ஆனால் எனக்கு களைச்செடி மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை சேர்ந்துது. அவ்வளோ களைச்செடி இருந்தது. ரொம்ப டைமும் எடுத்துக்கிச்சு எனக்கு. சில சமயம்ல எனக்கு சங்கடமும் வருது. என்ன இது, நமக்கு வந்து ஃப்ரீயாக நம்ம கொடுக்கும்போது ஒரு சில பேர், எல்லாருமே கிடையாதுங்க. ஒரு 50 பேருக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 1 2 பேர் மட்டும்தான் இப்படி இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லோக்கல் நர்சரியில் முதல்ல என்னென்ன பிளான்ட்டு என்ன ரேட்டுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ சீடு ஃப்ரீ பிளான்ட் எல்லாம் இது பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும் அதோட வேல்யூ என்னன்ட்டு. சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கொரியர் காசு வாங்கிட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நினைக்க தோணும். ஒவ்வொருவோட பிளான்ட்டு ரேட்டு வெளியில் விசாரிக்கும் போது தான், காசு கொடுத்து வாங்கி அதை நம்ம கொடுக்கும்போது தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு.
சும்மா செடி தானே குடுக்குறாங்க அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. இந்த கொரியர் காஸ்ட் கூட எதுக்காக வாங்குறேன்னா, கொரியர் பண்ணியாவது ஆ வ நம்ம வந்து ரூ. 100 ரூ. 150 குடுத்து நம்ம வாங்குறோம். வாங்குற பிளான்ட்ட பத்திரமா நம்ம வந்து நட்டு வைப்போம்ன்னு சொல்லிட்டு நட்டு வைப்பாங்க. இல்லைன்னா ஃப்ரீயா தானே குடுக்குறோம். அட்ரஸை குடுத்தா அவங்க கொரியர் பண்ண போறாங்க. நம்ம மெதுவா பண்ணிக்கலான்னு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. காசு குடுத்து வாங்குனா தான் அது ஒரு அருமை தெரியும் இல்லையா? அதுவும் வந்து அவங்களுக்கு அனுப்புறதுக்காக தான் குடுக்குறாங்க. பிளான்ட்டுக்கா குடுக்குறாங்க கிடையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த புதினா நான் கொஞ்சம் வாங்கினேன். துவையலுக்கு வாங்கிட்டு அந்த கீரையெல்லாம் எடுத்து போட்டுட்டு, அந்த தண்டை மட்டும் இந்த மாதிரி நட்டு வைக்கிறேன். இதுலேருந்து ஒரு சில ஸ்டெம்மு வந்தது. அப்படியே ஒன்று வர ஆரம்பிச்சுன்னாவே ஃபுல்லாக நல்லா படர்ந்துக்கும். அப்புறம் நிறையா பொருள் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரே நாளில் வாங்கின இதெல்லாம் கிடையாது. ஒரு 4, 5 நாளில் தொடர்ச்சியாக ஆர்டர் போட்டிருக்கேன். என்கிட்ட இல்லாதது ஒரு சில ஐட்டம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான முக்கியமானது அப்படிங்கிறது மட்டும் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 20 ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த 20 ஆர்டருமே நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது தான். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். அப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழே இருக்க புக்கெல்லாம் கொண்டு வந்து மேலே வந்து அடுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரோட கபோர்டெலாம் கலைஞ்சிருந்தது. ஃபுல்லாக இன்றைக்கி அதையுமே மடித்து அழகாக வச்சுருவோம் அப்படின்னு வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வேலைக்கு தயாராகணும் இல்லையா? அதனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு வேலைக்கு தயாராக முடியும். ஓகே மக்களே, எல்லா லேடிஸ்க்குமே இந்த கஷ்டம் இருக்குது. அது கார்டன் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஷ்டம் இருக்கும். ஓகே, பாய் மக்களே.